மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான வீடியோ. இது என்னன்னா, நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ரிஜுவினேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு சின்ன கருவி. இது ஆயுர்வேதிக் கருவின்னு சொல்லலாம். ஆயுர்வேதத்தில் பல வருஷங்களாக, பல 100 ஆண்டுகளாக ஒரு கட்டோரி வச்சு மசாஜ் பண்ணுவாங்க. அந்த கட்டோரி காப்பர் டின் இது கலந்தது. ஸோ அதே மாதிரி இப்போ அது ஒரு வேண்டாக வந்திருக்கு. இதுக்கு பேர் கன்சா வேண்ட். இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இப்போது. அதுக்காக தான் நம்ம இப்போ செய்கிறோம். இது காப்பர் டின் ரெண்டும் ஒரு கலவையில் இது செஞ்சுருக்காங்க. இது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு, மசில்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஆக்சிஜனேட் பண்ணும் நம்மளுடைய ஸ்கின்னை. அதனால நமக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் கிடைக்கும். உள்ளே இருக்கிற நச்சு பொருட்கள் எல்லாமே வெளியில் வந்துடும். நம்ம யூஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு கீ யூஸ் பண்ணலாம். கால்களுக்கெல்லாம் செய்யும்போது, முகத்துக்கு செய்யும்போது குங்குமாதி தைலம் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். வேறு அரோமா ஆயில்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணும்போது நம்ம நல்லா அப்படி பண்ணும்போது ரொம்ப ரிஜுவினேட்டட், ரொம்ப ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல தூக்கம் வரும். எல்லாத்துக்குமே நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காலுடைய பாதங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி முகத்துக்கும் யூஸ் பண்ணலாம். எனக்கு மாடலாக இருக்கிறவங்க சகுந்தலாவோட ஸ்கின் கொஞ்சம் ட்ரையாகவும் டல்லாகவும் இருக்குது. அதனால அவங்களுக்கு நான் இன்றைக்கி இதை செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் என்ன செய்கிறேன்னா, பால் எடுத்திருக்கேன். பால் காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அது நான் ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேஸ் இதால் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வெளியில் போயிட்டு வருவோம், ரொம்ப டஸ்ட்டு டர்ட் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு மில்க் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு கிளென்சர். அதனால அதை வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன். வெயிலில் போனதுனால முகம் கொஞ்சம் கருத்து இருக்குது. அதனால் இப்போ நான் செய்ய போகிற இந்த சிகிச்சை மூலமாக அதை சரிப்படுத்த முடியும். அடுத்ததாக நான் யூஸ் பண்ணுறது என்னென்னா, குங்குமாதி தைலம். குங்குமாதி தைலம் நமக்கு தெரியும், ஆயுர்வேதத்தில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தைலம். அது முகத்துக்கு, உடம்புக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி குங்குமாதி தைலம் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது இதோடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதை சொல்லி விவரிக்க முடியாது. நீங்கள் கண்டிப்பாக குங்குமாதி தைலம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் என்னுடைய கை விரல்களால் லைட்டாக அவங்களுடைய ஃபேஸ்க்கு மசாஜ் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆயில் நல்லா கொஞ்சம் உள்ளே போகட்டும். ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் இந்த கன்சா வேண்ட் இதை எடுத்துக்கிறேன். இது நார்மலாக ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது, இல்லைன்னா பாதங்களுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த பக்கம் பெரிய பக்கம், இந்த சின்ன சைடு ஸ்மால் ஏரியாஸ் லைக் கண், அதே மாதிரி இந்த இடம், இல்லைன்னா காதோடைய பின்பகுதி, இதுக்கெல்லாம் இந்த சின்ன சைஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலமாக நம்ம செய்கிறதுனால நல்ல ஸ்கின்னோட pH நல்லா மெயின்டைன் ஆகும். ஸோ அது pH மெயின்டைன் பண்ணுறதுக்கும், ஸ்கின் நல்லா லிஃப்ட் ஆகிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். நல்ல ரத்த ஓட்டம் இந்த இடத்துக்கு வரும். ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் இப்படி செய்யறதுக்குள்ளே அந்த ஆயில் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. ஸோ எல்லாமே உள்ளே இறங்கிடும். ஸோ நான் அந்த ஒரு பக்கம் முதல்ல செய்கிறேன். நெத்திலெல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி ரவுண்டாக செய்யலாம். அதே மாதிரி சீக்ஸ் ஏரியாவில் செய்யும்பொழுது இந்த மாதிரி ரவுண்ட் சர்க்குலர் மூமெண்ட்ஸில் செய்யலாம். வாயை சுற்றி செய்யலாம். ஏன்னா இந்த லைன் நமக்கு சீக்கிரமாக ஃபார்ம் ஆகக்கூடியது. ஸோ இங்கே இருக்கிற அந்த மசில்ஸை லிஃப்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லது. இந்த நோஸோட சைட்லலாம் செய்யும்போது இந்த சின்ன ஏரியாவில் இதால் நான் செய்கிறேன். அதே மாதிரி கண்களை சுற்றி செய்யும்போதும் இந்த ஸ்மால் ஏரியாவால் செய்கிறேன். ஸோ கண்ணை சுற்றி செய்யும்போது ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். நம்ம போட்டிருக்கிற எண்ணெயெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாத அளவுக்கு அப்படியே உள்ளே போயிடும். இன்னும் கொஞ்சம் ஆயிலில் நான் டிப் பண்ணிக்கிறேன். இது இந்த பகுதிக்கு, கழுத்து பகுதிக்கு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி கீழே இருந்து மேலே இப்படி கொண்டு போகலாம். இது நீங்கள் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று செய்யும்போது
பார்த்து பார்த்து கூட செய்யலாம். ஸோ இப்படி கழுத்துக்கு இந்த பக்கம் மேல் நோக்கி, இந்த தாடை பகுதியிலேருந்து இந்த காது வரையில், நோஸோட சைடில், கண்ணை சுற்றி, நெத்தியில், பொட்டில், ஸோ இதெல்லாமே நீங்கள் செய்யலாம். இப்போ நான் உங்களுக்கு செய்கிறேன். கழுத்து பகுதியில் ஜஸ்ட் ஒரு 30 முறைகள் செய்யலாம். அதுக்கப்புறம் இந்த தாடை பகுதியில் செய்யலாம். கீழே இருந்து மேல் நோக்கி காது கிட்ட முடிகிற மாதிரி செய்யலாம். வாயிலிருந்து அதே மாதிரி இந்த காது பகுதி வரையில் ரொம்ப அழுத்தி தேய்க்காம ஜஸ்ட் மைல்டாக செய்கிறோம். அப்புறம் நோஸோட சைட்லேருந்து மேலே, நீங்கள் அதை எப்படி வச்சாலும் ஸ்கின்னுக்கு குத்தாது, ஒன்றும் பண்ணாது, ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இந்த நெத்தியில் ஃபுல்லாக நெத்தியில் மேல் நோக்கி, கண்ணை சுற்றி உள்ள பகுதிக்கு தனியாக செய்யலாம். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் செய்யலாம். குங்குமாதி தைலம் ஜஸ்ட் இந்த மாதிரி டேப் பண்ண போதும். தாடையிலேருந்து காது ஓரம் வரையில் செய்கிறேன். இப்போது இது காலையில் நம்ம எழுந்த உடனே செய்யலாம். அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் செய்யலாம். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிற டைமில் செய்யுங்க. ரொம்ப அவசரமாக இருக்கும்பொழுது செய்ய வேண்டாம். செய்யும்பொழுது ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸேஷன் இருக்கும், நல்ல தூக்கம் வரும். அண்ட் ஸ்கின்னில் இருக்கிற லைன்ஸ், ரிங்கிள்ஸ் எல்லாம் சீக்கிரமாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அது மாதிரி ஏதாவது இருந்தாலும் அதை நல்லா நரிஷ் பண்ணி அதை குறைக்கும். ஃபிகர் ஆஃப் 8 அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி 2 கண்களுக்கும் இப்படி நோஸில் வந்து மேலும் கீழுமா செய்யலாம். வாய் சுற்றி செய்யும் பொழுதும் அதே மாதிரி 10 to 20 டைம்ஸ் இந்த இடத்துல செய்யலாம். நான் செய்ய செய்ய அந்த ஆயிலெலாம் எங்கே போச்சுன்னே தெரியல, எல்லாமே உள்ளே போயிருக்கு. அவங்களுடைய ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருந்தது, அதனால் எல்லாமே உள்ளே போயிருக்கு. கண்ணுடைய ஓரத்தில் இந்த பொட்டுன்னு சொல்கிறோம்ல, டெம்பிள்ஸ், அந்த ஏரியாவில் கொஞ்சம் நல்லா கொடுக்கலாம். அதே மாதிரி காதோடைய பேக் சைடில் இதெல்லாம் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வேலைக்கு போயிட்டு வருவாங்க, இல்லை ரொம்ப கஷ்டமான வேலைகள் செய்வாங்க, நுணுக்கமான வேலைகள் செய்வாங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு இந்த டெம்பிள்ஸ்ன்னு சொல்கிற இந்த பொட்டு பகுதி, காதோடைய பின் பகுதி, இங்கெல்லாம் கொஞ்சம் அழுத்தமாக கொடுக்கும்போது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அப்போவே இது செய்யும்போதே அவங்க தூங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக செய்யும்பொழுது நல்ல தூக்கம் கிடைக்கும், ரீஜுவினேட்டடாக இருக்கும். அதாவது ரொம்ப ரிஃப்ரெஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். கடைசியாக கை விரல்களால் லைட்டாக மசாஜ் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுடலாம். எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக உள்ளே அப்சார்ப் ஆகிருக்கு. லைட்டாக கைகளால் மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள அப்படியே ரிலாக்ஸ் பண்ண விட்டுடலாம். ஃபேஸில் கான்சா வாண்டால் மசாஜ் கொடுத்தாச்சு. இப்போ கண்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வெள்ளரிக்கான துருவி கண்களுக்கு மேலே வைக்கிறேன். இதை வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம செய்யும்பொழுது அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்கிறவங்க, நல்ல ஒரு புத்துணர்ச்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ கூட இதை செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது டெய்லி கூட செய்யலாம். இந்த வேண்ட் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் டெய்லி கூட செய்யலாம். ஆர் நீங்கள் வேறு யாராவது செய்கிறவங்க இருந்தால் அவங்கக்கிட்ட போய் செஞ்சுக்கலாம்.
ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஹார்ட்லி 15-20 மினிட்ஸ் இல்லை மேக்ஸிமம் அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும். கண்களுக்கு மேலே இந்த மாதிரி வெள்ளரிக்காய் வைக்கும்போது இன்னும் ரொம்ப கூலிங்காக நல்லாயிருக்கும். சம்மருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த கன்சா ட்ரீட்மெண்ட் ஒரு 10-15 நிமிஷம் தான் செஞ்சுருப்போம். அதுக்குள்ளே சகுந்தலாவோட ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்குது, ஃபேஸ் லிஃப்ட் ஆகிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.